ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடும் விரதம் மேற்கொண்டுட்டு வராராம். மரக்கட்டில மட்டும்தான் படுத்து உறங்குறாராம். 11 நாட்கள் விரதம் மேற்கொண்டுட்டு வராராம். உணவு கட்டுப்பாடு விதிச்சு அதை அப்படியே பின்பற்றிட்டு வராராம். இப்படி ராமர் கோயில்ல இவர் தலைமையில சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கக்கூடிய சூழல்ல இதுக்காக கடும் விரதம் பிரதமர் அவர்கள் மேற்கொண்டுட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க என்ன மாதிரியான விரதத்தை பிரதமர் அவர்கள் பின்பற்றிட்டு வராரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஜனவரி 22ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையா நடக்க இருக்கு. நாடு முழுக்க இருந்து எக்கச்சக்கமான மக்கள் இந்த கும்பாபிஷேக விழால கலந்துக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு தலைவர்களும் பிரபலங்களும் இந்த கும்பாபிஷேக விழால கலந்துக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் எக்கச்சக்கமான பரிசுகள் ராமர் கோயிலை நோக்கி வந்த வண்ணமா இருக்கு. இந்த நிலையில தான் இந்த கோயில்ல பிரதமர் அவர்களுடைய தலைமையில ராமர்னுடைய குழந்தை பருவமான ராம்லாலா சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கு. இதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 நாட்கள் விரதம் மேற்கொண்டு வராராம். உணவு கட்டுப்பாடு விதிச்சு அதை பின்பற்றிட்டு வராராம். இதுக்காக சாத்வீக உணவுகளையே அவர் உண்டுட்டு வரதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது தவிர தேங்காய் தண்ணீர் மற்றும் பழங்களை மட்டும்தான் இவர் சாப்பிட்டுட்டு வரதாகவும் கூறப்படுது. இது தவிர ஆடம்பரத்தை அவரு தவிர்த்து விட்டு மரக்கட்டில தான் தூங்கிட்டு வராராம். அதாவது மெத்தையில படுத்து உறங்காம மரக்கட்டில படுத்துதான் உறங்கிட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இந்த கும்பாபிஷேக விழாவுக்காக சிறப்பு தியானங்கள் மற்றும் வழிபாட்டு முறையை பிரதமர் அவர்கள் பின்பற்றிட்டு வரதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. கும்பாபிஷேக விழால 121 அர்ச்சகர்கள் கலந்துகிட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்ய இருக்கக்கூடிய சூழல்ல தான் இவர் தலைமையில இந்த மாதிரி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கு. அதுக்காக கடும் விரதத்தை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டுட்டு வரதாக சொல்லப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.